நம்ம அச்சர கணிதம்னு சொல்கிற பாடம் படிச்சுக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓடுற வீடியோ பார்த்தவங்களுக்கு. அப்போ இன்னைக்கு படிக்க போகிறது என்னன்னு சொன்னால், ஏ சக பி முழுவதிண்ட கணம், ஏ சய பி முழுவதிண்ட கணங்களின் விரிவு. அதன் விரிவை பார்த்தோம். இப்போ கடைசி கிளாஸ்ல பார்த்தோம் வந்து ஏ சக பி முழுவதிண்ட வர்க்கம், ஏ சய பி முழுவதிண்ட வர்க்கத்தின் விரிவை பார்த்தோம். இப்போ பார்க்குறோம் கணங்களின் விரிவு. நம்ம பார்ப்போம் வந்து ஏற்கனவே ஒன்னாவது வீடியோவில் பார்த்தோம் திசை கொண்ட எண்கள். அது அச்சர கணிதத்துக்கு எப்படி சம்மந்தப்பட்டுச்சு. இரண்டாவது வீடியோவில் பார்த்தோம் ஈருறுப்பு கோவைகள். மூன்றாவது வீடியோவில் பார்த்தோம் ஈருறுப்பு கோவைகளின் வர்க்கம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எத்தனாவதுன்னு சொன்னா நாலாவது வீடியோல தான் பார்க்க போறது ஈருறுப்பு கோவைகளின் கணங்களின் விரிவு. அப்ப கணங்களின் விரிவை பத்தி பாக்குறதுக்கு நம்ம கொஞ்சம் பார்ப்போம் நம்பர்ஸ்ல. இப்போ வர்க்கங்களின் விரிவை பாக்குறதுக்கு நம்ம என்ன செஞ்சோம், வர்க்கங்களை கொஞ்சம் பாடமாக்கி சொன்னோம். கணங்களின் விரிவுக்கு கணங்களை கொஞ்சம் பாடமாக்கிவோம். கணங்கள்ல வந்து 10 வரைக்கும் பாடமாக்கி இருந்தா நீங்க போதும். அப்ப உதாரணத்துக்கு ஒன்றிண்ட கணம் 1, இரண்டிண்ட கணம் 8, மூன்றிண்ட கணம் 27, இந்த மாதிரி எழுதிக்கிறோம் உங்களுக்கு. அப்ப உதாரணம் சொல்ல இந்த கணம் எப்படி உருவாகுது இப்ப தெரியாத ஒரு ஆள் இருந்தா பார்க்கலாம். 8 கணம் பாப்போமே. 8 கணம் 512 எப்படி உருவாகுது ஒன்னா விளக்கப்படுறேன், மற்றதெல்லாம் உங்களுக்கு எழுதி பார்த்துக்கலாம். 8 கணம்னா 8 எப்படி 3 தடவை பெருக்கும். குட்டிகள் பாடத்துல உள்ள ஒரு வேலை. 8 8 64, 64 ஒரு 8ஆல பெருக்கும். அப்ப டவுட்டா இருந்தா பாருங்க, 64 8ஆல பெருக்கும். 8 நாங்க 32க்கு 2 மீதி 3, 6 8 48, 48 3 51, 512 சொல்ற விட வந்து நம்ம கிடைக்குது. அப்ப இந்த பாடத்துக்கு தேவையான ஒரு விஷயம் அந்த கணங்களை எழுதிக்கணும். அப்ப ஏ சக பி முழுவதிண்ட கணம் விரிவு எப்படி உருவாகுது நம்ம சொல்லுவோம். ஆரம்பத்தில் இப்பதான் இதை பத்தி படிக்க போறோம், நமக்கு எதுவுமே தெரியாது. அப்படியா நம்ம பார்ப்போம் இந்த கணத்துக்கான விரிவு எப்படி வந்து நமக்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு சொல்லுவோம் எக்ஸ் கணம். இதை வந்து பாருங்க, எக்ஸ் கணமா இருந்தா எக்ஸ் தர எக்ஸ் இருக்கும். இப்படி ஒரு தடவை எழுதணும். அடிகள் சமனா இருந்தா பெருக்கக்குள்ள அடுக்குகள் கூட்டப்படும். அப்ப இந்த இடத்துல 1, இங்க 2, அடுக்குகளை கூட்டினா 3. மூன்றாம் அடுக்கு இருந்தா இங்க ஒரு தடவை, இந்த இடத்துல 2 தடவையும் எழுதணும். இப்ப ஏ கணமா இருந்தா ஏ தர ஏ வர்க்கம். இதே சொல்லுவோம் எக்ஸ் சக y முழுவதின் கணம். இந்த மாதிரி இருந்தா 3 தடவை இருந்தா ஒரு தடவை அடிய ஒரு தடவை எழுதிட்டு திரும்ப எழுதுனா நமக்கு 2 தடவை எக்ஸ் சக y வர்க்கம். மூன்றாம் அடுக்கு இருந்தா பிரிச்சு எழுதுறோம். முதலாம் அடுக்கு அங்கிட்டு இரண்டாம் அடுக்கு மாத்தி எழுதலாம். இருந்தாலும் நம்ம எழுதுவோம் வந்து முதலாம் அடுக்கு இரண்டாம் அடுக்குன்னு மாத்தி எழுதுவோம். அதே மாதிரி ஒரு மெத்தடை இங்க பயன்படுத்த போறோம். நம்ம விரிவு எடுக்கிறதுக்கு பாப்போம் நம்ம எப்படி பயன்படுத்துறோம். ஏ சக பி முழுவதிண்ட கணத்தை ஏ சக பி அடுத்து எழுதலாம் ஏ சக பி முழுவதின் வர்க்கம். அப்ப இந்த மாதிரி எழுதி நம்ம ஏற்கனவே படிச்ச ஒரு பாடம் நமக்கு சம்மந்தப்படுது. பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும். இப்ப நான் இதை பத்தி விளங்கப்படுத்த போல இந்த பாடத்துல உங்களுக்கு ஏ சக பி முழுவதிண்ட வர்க்கத்துல டவுட் இருந்தா நீங்க ஏற்கனவே நான் கடைசியா போட்ட வீடியோ எடுத்து பார்த்து செக் பண்ணிக்கணும். அப்ப ஏ சக பி முழுவதிண்ட வர்க்கத்துக்கு ஆரம்பத்துல எது இருக்கோ அதண்ட வர்க்கம். நடுவுறுப்பு எழுதுறதுக்கு நம்ம படிச்சோம் இரண்டாவது வீடியோல. நான் அதை விளங்கப்படுத்திருப்பேன், பாருங்க டவுட் உள்ளவங்க. ஏயும் பியும் பெருக்கிறோம், வர்ற விடையே 2ஆல பெருக்கிறோம். அப்ப 2ab. அடுத்து இந்த இடத்துல இருக்கு பி வர்க்கம். ஒரு விரிவுன்னு எடுத்துட்டோம். வர்ற விடையும் அடைப்புக்குள்ளத்தான் எழுதணும். ஏன் வர்ற விடை வந்து பெருக்கப்படுது ஏ சக பியோட. அப்ப ரெண்டுமே பெருக்கல்னால இங்க ஒரு அடைப்பு, இந்த இடத்துல ஒரு அடைப்பு. அடைப்பு நீக்கிறத பத்தி ஆரம்பத்திலே நம்ம படிச்சோம். ஆரம்பத்துல எது இருக்கு ஏ, முதலாவது உறுப்பால இங்க உள்ள அத்தனையும் பெருக்கி முடிக்கணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த மாதிரி நீங்க ஏ ஆல இங்க காணப்படுற 3 உறுப்புகளையும் பெருக்கி முடிச்சிருங்க. ஆரம்பத்துல பார்ப்போம் ஏ வர்க்கத்தால பெருக்கிறோம். ஏ கணம் ஏயும் ஏ வர்க்கமும் பெருக்கப்பட்ட ஏ கணம் ஆரம்ப வீடியோவில் நம்ம அதெல்லாம் படிச்சோம். திரும்ப ரெண்டாவது ஏ நேர் 2ab பெருக்கிறோம். குறியீடு நேர். இந்த இடத்துல 2 ஏயால பெருக்குனா வர்க்கம் பி. அடுத்து அதே ஏ நேர் பி வர்க்கத்தால பெருக்கணும். நேர் ஏ பி வர்க்கம். ஏயால பெருக்கி முடிச்சிட்டோம். ஏயால இங்க காணப்படுற 3 உறுப்புகளையும் பெருக்கிட்டோம்.
அடுத்து பார்ப்போம் நேர் பியால இங்க காணப்படுற 3 உறுப்புகளை பெருக்க போறோம். ஏ வர்க்கத்தை பியால பெருக்குனா பிஏ வர்க்கம் எழுதலாம். ஆனா அல்பபெட்டிக் ஆர்டர்ல உங்களுக்கு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அதனால நான் எழுதுறேன் ஏ வர்க்கம் பி. அதே பிய நேர் 2 ஏபியால பெருக்கிறோம். பெருக்கக்குள்ள நேர் 2 ஏ பிய பியால பெருக்குனா பி வர்க்கம். அதே பிய நேர் பி வர்க்கத்தால பெருக்குனா பி கணம். அடுத்து பார்ப்போம் ஏ கணம் இருக்கு. எல்லா இடம் செக் பண்ணி பாருங்க, வேற எங்கேயாவது ஏ கணம் இருக்கான்னு. இந்த இடத்துல இல்லை, எங்கேயுமே ஏ கணம் இல்லை. ஏ கணம் இல்லாட்டி அது அப்படியே பார்த்து எழுதி. இந்த இடத்துல உள்ள உறுப்பு என்னன்னா ஏ வர்க்கம் பி. ஏ வர்க்கம் பி வேற எங்கேயாவது இருக்கான்னு தேடுங்க. அப்ப ஏ வர்க்கம் பி இங்க இருக்கு ஏபி வர்க்கம், இந்த இடத்துல இருக்கு ஏ வர்க்கம் பி. அப்ப 2 ஏ வர்க்கம் பி இங்க இருக்கு 1 ஏ வர்க்கம் பி. குறியீடுகள் ரெண்ட பார்த்தா நேர் நேர் ஒரே மாதிரி குறியீடுகள் கூட்டுப்படும் 3 ஏ வர்க்கம் பி. அடுத்து ஏபி வர்க்கம் இருக்கு, இந்த இடத்துல இருக்கு ஏபி வர்க்கம். ஏபி வர்க்கம் இருந்தா ஏபி வர்க்கத்தோட கூட்டலாம். இங்க 1 இங்க 2 நேர் 3 ஏபி வர்க்கம். அடுத்த இடத்துல தனியா நமக்கு வந்து எந்த வேலையும் செய்யாம பேலன்ஸ் ஆகியிருக்கு எதுன்னு சொன்னா பி கணம். பி கணத்தை தேடினா எங்கேயுமே இல்லை, பி கணத்தை அப்படியே பார்த்து. இப்ப நமக்கு ஒரு விரிவு ஒன்று உருவாகி இருக்கு. ஏ சக பி முழுவதின் கணத்துக்கான விரிவு. ஏ கணம் 3 ஏ வர்க்கம் பி 3 ஏபி வர்க்கம் பி கணம். இந்த விரிவு உங்களுக்கு ரொம்ப இப்ப தேவையான ஒரு விரிவு. ஏற்கனவே வர்க்கத்துக்கு ஒரு விரிவு பார்த்தோம், அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி கணத்துக்கான விரிவு ஒன்று படமாக்கிக்கணும். அதோட சேர்த்து பார்த்துருவோம் நம்ம ஏ மறை பி முழுவதின் கணத்துக்கான விரிவையும் பார்த்துருவோம். ஏ மறை சய பி முழுவதின் கணம். அப்ப ஆரம்பத்துல பார்த்த மாதிரியே தான் ஏ மறை பி ஒரு தடவை எழுதுங்க. ஏ மறை பி முழுவதின் வர்க்கத்தை ஒரு தடவை எழுதுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு எழுதலாம் ஏ மறை பி வர்க்கத்துக்கான விரிவு படிச்ச நம்ம ஆரம்பத்தில் எதிர்க்கும் அது 2 வர்க்கம் ஏ வர்க்கம், நடுவுறுப்பு எழுதுறதுக்கு 2 பெருக்கணும், 2ஆல பெருக்கணும், மறை இருக்கனால மறை 2 ஏபி நேர் பி வர்க்கம். அடுத்து ஏஆல பெருக்கி அடைப்பு நீக்கும், அடுத்து பிஆல பெருக்கி அடைப்பு நீக்கும். லெஃப்ட்டுக்கு ஏஆல பெருக்குங்க, ஏ வர்க்கத்தால பெருக்குனா ஏ கணம். ஏ மறை 2 ஏபியால பெருக்குனா மறை 2 ஏ வர்க்கம் பி. அடுத்து ஏ பி வர்க்கத்தால பெருக்குங்க, நேர் ஏபி வர்க்கம். அடுத்து மறை பியால பெருக்குங்க, மறை ஏ வர்க்கம் பி. மறை பிய மறை 2 ஏஆல பெருக்குனா நேர் 2 ஏபி வர்க்கம். மறை பிய நேர் பியால பெருக்குனா மறை பிய பி வர்க்கத்தால பெருக்குனா பி கணம். இந்த இடத்துல கவனிங்க, ஏ வர்க்கம் இருக்கு, ஏ வர்க்கம் எங்கேயுமே இல்ல, ஏ கணத்தை பார்த்து எழுதிருக்கு. ஏ கணம் இருக்கு, ஏ கணம் எங்கேயுமே இல்ல, பார்த்து எழுதிருக்கு. ஏ வர்க்கம் பி இருக்கு, ஏ வர்க்கம் பி இல்ல, இது ஏபி வர்க்கம். ஏ வர்க்கம் பி இந்த இடத்துல இருக்கு. குறியீடுகள் ரெண்டு பார்த்தா மறை மறை ஒரே மாதிரி குறியீடுகள் கூட்டுப்படும். மறை மறை இருந்தா நேரில் எழுத முடியாதுன்னு நம்ம ஆரம்பத்துல படிச்சுட்டோம். கூட்டல் கழித்தல்ல மறை மறை இருந்தா வர விட மறையில தான் வரும். 2 இங்க 1 3 ஏ வர்க்கம் பி. அடுத்து ஏபி வர்க்கம் ஏபி வர்க்கம், குறியீடு 2 ஒரே மாதிரி, நேர் நேர் தான், நேர்ல தான் விட வரும். 3 ஏ பி வர்க்கம். அடுத்து இருக்கு பி கணம், மறை பி கணம். அப்ப இதுலயும் நம்ம ஒரு தொடர்பு எடுத்துட்டோம். ஏ மறை பி முழுவதின் கணத்துக்கான விரிவு ஏ கணம் மறை 3 ஏ வர்க்கம் பி நேர் 3 ஏபி வர்க்கம் மறை பி கணம். இப்ப நம்ம முக்கியமான 2 தொடர்புகளை பத்தி பார்த்துட்டோம். இந்த 1வது தொடர்பு, இங்க 2வது தொடர்பு. இந்த 2 தொடர்பு உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். விரிவை எழுதிக்குங்க குயிக்கா. அடுத்து நம்ம படிச்ச தொடர்பு என்னன்னு சொன்னா ஏ இருந்தா இந்த இடத்துல வந்து ஏ கணம்.
நம்ம கொஞ்சம் சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணுமே, அதுக்கு பாப்பா என்ன செய்யறது. ஏ இருந்தா ஏ கணம், இறுதியா இங்க பி இருந்தா பி கணம். அது ரெண்டை பத்தி எதுவுமே யோசிக்க தேவையில்லை. எது இருக்கோ அதோட கணத்தை நேரடியா எழுதி விட்டுருங்க. ஆனா ஆரம்பத்துல வர்க்கத்துக்கும் அதே மாதிரி தான், நடுவில் உள்ள உறுப்புக்கு தான் நம்ம ஒரு மெத்தடை பயன்படுத்தணும். இந்த இடத்துல கவனிங்க, நடுவில் உள்ள உறுப்பு முதலாவது உறுப்பு எழுதுறது எப்படின்னு சொன்னா, நடுவில் உள்ள முதலாவது உறுப்பு அப்படின்னா இது இங்க ரெண்டாம் உறுப்பு. 3 எழுதுறோம். ஆரம்பத்துல எது இருக்கோ அதண்ட வர்க்கம், அடுத்து வர்க்கம் இல்லாம எழுது. அடுத்து 3 எழுதிட்டு ஆரம்பத்துல உள்ளதுக்கு வர்க்கம் இல்லாம எழுதி ரெண்டாவது உள்ளதுக்கு வர்க்கம் ஆக்கிடுது. அப்படின்னா இங்க வந்து ஏ வர்க்கம் பி, இது ஏபி வர்க்கம், இப்படியே தான் வர்க்கம் மாறப்போகுது. இங்க இருந்த ஏ கணம், இறுதியா பி இருந்தா பி கணம். ஆனா இந்த இடத்துல குறியீடு கொஞ்சம் கவனிங்க. பெஸ்டிக்கு என்ன குறியீடு இருக்கோ, ஒன்னாவது முதலாவது எண்ணில் எந்த குறியீடு இருக்கோ அதே குறியீடு தான் இங்க வரும். இரண்டாவது எண்ணில் உள்ள குறியீடு இங்க வரும். மாறி மாறி அதே மாதிரி தான் வரும். நேர் நேர்னு சொன்னா நேர் 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 நேர்னு வரும். இந்த ரெண்டாவதுல உள்ளது எப்படி இருக்குன்னா நேர்மறை, அதே ஆர்டர் தான். நேர்மறை நேர்மறை விரிவலும் அதே தான் ஆர்டர். அப்ப இந்த இடத்துல ஆரம்பத்துல எக்ஸ் இருந்தா எக்ஸ் கணம். நேர் 3 எப்படியுமே வரப்போகுது, அது இல்லாமக்க முடியாது. நீ இந்த இடத்துல எக்ஸ் இருந்தா எக்ஸ் வர்க்கம் வை, டிரெக்டா எழுதிடலாம். 3 அடுத்து எக்ஸ்க்கு வர்க்கம் எழுதக்கூடாது, வைக்கு வர்க்கம், x5 வர்க்கம். அடுத்து வந்து கணம், முதலாவது கணம், இறுதியா உள்ளது கணம். அடுத்து P5Q முழுவதின் கணம். P கணம் உள்ள குறியீடு ஆர்டர் நேர்மறையா இருந்தா நேர்மறை, 3P வர்க்கம் Q நேர், 3PQ வர்க்கம் மறை Q கணம். உள்ள ஆர்டர்லயே குறியீடு எழுது. குறியீடை பத்தி பெருசா எதுவுமே யோசிக்க தேவையில்லை. உள்ள குறியீடு அப்படியே எழுதி விடுங்க. ஆரம்பத்துல பாருங்க குறியீடு மறை நேர், அதே ஆர்டர் தான், மறை நேர் மறை நேர். டி இருந்தா மறை டி கணம், நேர் இருந்தா நேர் 3T வர்க்கம் U. அடுத்து மறை 3TU வர்க்கம். U இருந்தா நேர் U கணம். மறை M இருந்தா மறை மறை இருந்தா மறை மறை மறை, அதே தான் ஆர்டர். மறை M கணம், மறை 3M வர்க்கம் எண், மறை 3M எண் வர்க்கம், மறை எண் கணம். எழுதிக்குங்க. கவனிங்க. அடுத்து இப்ப நான் படிச்ச அந்த விரிவுல இருந்து எப்படி ஒரு கேள்வி செய்யறதுன்னு பார்ப்போம். ஆரம்பத்துல இந்த இடத்துல இருக்கு எக்ஸ். எக்ஸ் இருந்தா என்ன படிச்சாங்க, ஏ இருந்தா ஏ கணம், பி இருந்தா பி கணம், சி இருந்தா சி கணம். அப்ப எக்ஸ் இருந்தா என்ன எழுதுறோம், எக்ஸ் கணம். அடுத்த ஒரு படிச்சேன், எது இருந்தாலும் இந்த இடத்துல 3 1 வரும். ஆரம்பத்துல எது இருக்கோ அதுக்கு வர்க்கம், அடுத்து வர்க்கம் எழுதுறது இல்லை. நேர் 3 எழுதிட்டு எக்ஸ் வர்க்கம் எழுதுறது இல்லை. 1 இருந்தா 1 வர்க்கம். அடுத்து இங்க எது இருக்கோ அதண்ட கணம், 1 கணம். ஆரம்பத்தில் உள்ளது கணம், இறுதியில் உள்ளது கணம். நடுவில் உள்ளது இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 3 வரும், அது மாறாது. இங்க எக்ஸ் இருந்தா எக்ஸ் வர்க்கம் 1, அடுத்து எக்ஸ்க்கு வர்க்கம் இல்லாம 1க்கு வர்க்கம். அப்ப விடை இன்னும் மேலும் கொஞ்சம் சுருக்கலாம் நமக்கு. எக்ஸ் கணம் இந்த இடத்துல பாருங்க, 3 முழு எண்ணில் இருக்கு 1, 3ஐயும் 1ஐயும் பெருக்குங்க. 3x வர்க்கம். அடுத்து பெருக்கக்குள்ள இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க, டிரெக்டா பெருக்கல, அது வலு 1 இருக்குள்ள 1 வர்க்கம் வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம். 1 3ஆல பெருக்குனா 3x, 1 கணம் 1. அடுத்து பாருங்க, எக்ஸ் இருந்தா எக்ஸ் கணம், குறியீடு ஆர்டர் படிச்சுட்டோம். நேர்மறையா இருந்தா நேர்மறைனே தான் வரும். அப்ப நேர், அடுத்து மறை 3x வர்க்கம் தர 2, அடுத்து நேர் 3x தர 2 வர்க்கம், அடுத்து மறை 2 கணம். குறியீடு வந்து உள்ள ஆர்டர்ல எழுதி விடுங்க. எக்ஸ் இருந்தா எக்ஸ் கணம், அடுத்து மறை 3 2ஆல பெருக்குனா மறை 6x வர்க்கம். இந்த இடத்துல கவனிங்க, 2 வர்க்கத்தை 3ஆல பெருக்குங்க. 2ஐயும் 3ஐயும் பெருக்க ட்ரை பண்ணாங்க, அப்படி பெருக்குனா கணக்கு பிழைச்சிடும். 2 வர்க்கம் வந்து 4, அந்த 4 3ஆல பெருக்குனா நேர் 12x, மறை 2 கணம் 8. கணம் தெரியாது, ஏற்கனவே எழுதி தந்தேன் உங்களுக்கு, அதை எழுதி பார்த்துக்கங்க. அதை திரும்ப எடுத்து அடுத்து கவனிங்க, எக்ஸ் இருக்கு, எக்ஸ் கணம் நேர் 3, இந்த இடத்துல எது இருக்கு, எக்ஸ், எக்ஸ் வர்க்கம் தரம் 3. அப்ப இந்த 3 எங்கன்னா இங்க கேள்வியில் உள்ள 3.
அடுத்து நேர் இந்த மூன்று வந்து எப்பயுமே அதை இல்லாமக்க முடியாது. இனிமேல் நம்ம படிச்சுட்டோம் அந்த சமன்பாட்டில் எப்படி வந்துச்சுன்னா அதைத்தான் எழுதினோம். மூன்று ஆரம்பத்தில் எது இருக்கு? எக்ஸ்க்கு வர்க்கம் எழுதுறது இல்லை, தர மூன்றின் வர்க்கம் சக மூன்றின் கணம் எழுதுறோம். எக்ஸ் கணம் சக 3 9 எக்ஸ் வர்க்கம் நேர் மூன்றின் வர்க்கம் 9 9 27 எக்ஸ் மூன்றின் கணம் 27 எழுதுங்க. அடுத்ததாக ஒரு கேள்வி, 2x நேர் 5 முழுவதின் கணம். கேள்வி செய்யறது எப்படின்னு பார்ப்போம். நான் கீழே எழுதுறேன் இப்படியே, சரி இப்படி நேரடியாக எழுதுவோம். 2x நேர் 5 முழுவதின் கணம், 2x முழுவதின் கணம் நேர் 3 தர 2x முழுவதின் வர்க்கம் தர 5. தரைக்கு மேல டொட் வச்சு எழுதலாம். நேர் 3 தர 2x தர 5 வர்க்கம் நேர் 5 கணம். இப்ப நேரடியா விட எழுத இயலாது. இப்ப கொஞ்சம் பாவம் சின்ன வேலை வரும். என்ன செய்யறது? 2 கணம், 2 கணம் உங்களுக்கு தெரியும் 8 எக்ஸ் கணம். 2 கணத்தை பாடமாக்குங்க. இந்த இடத்துல அடைப்புல உள்ளது தெரியணும். 2க்கும் கணம் இருக்கு, எக்ஸ்க்கும் கணம் இருக்கு. அப்ப இங்க அடைப்புகள் எத்தனை உறுப்புகள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே இந்த வலு சொந்தம். அப்ப நேரடியா இதெல்லாம் 2 கணம் 8 எக்ஸ் கணம் நேர் வலு இருந்தா வலுவை தான் பெஸ்ட்டுக்கு பார்க்க சொன்னேன் உங்களுக்கு. 2 கணம் 4 3 12 அந்த 12 5ஆல பெருக்குங்க. திருமை விளங்காது கவனிங்க. 2 கணம் 4 3 12 12 5ஆல பெருக்குங்க. 60 எக்ஸ்க்கு வந்து உள்ளது இந்த வர்க்கம் இருக்கு. 60 எக்ஸ் வர்க்கம் நேர் 5 வர்க்கம் 25. வலுவை பாருங்க பெஸ்ட்டுக்கு. 5 வர்க்கம் 25 25 3ஆல பெருக்குங்க 75 75 2ஆல பெருக்குனா 150 எக்ஸ். 5 கணம் ஏற்கனவே பார்த்தா 125. அடுத்து மேலும் ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். 4x மறை 5 முழுவதின் கணம். அப்ப ஆரம்பத்துல மாதிரி எழுதலாம் 4x முழுவதின் கணம். குறியீடு தெரியும், ஆர்டர். நேர்மறையா இருந்தா நேர்மறை நேர்மறைன்னு வரும். மறை 3 தர இந்த 3 வந்து எப்பயுமே இருக்கும். எல்லா கேள்வியிலுமே 3 வந்து இல்லாமக்க முடியாது நம்மளால. 3 4x முழுவதின் வர்க்கம் தர 5 நேர் 3 தர 4x தர 5 முழுவதின் வர்க்கம் மறை 5 கணம். 4 கணம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் 64 எக்ஸ் கணம் மறை 4 வர்க்கம் 16 16 3ஆல பெருக்குங்க 48 48 வந்து 5ஆல பெருக்குங்க 48 5ஆல பெருக்குனா 240 எக்ஸ் வர்க்கம் நேர் 5 வர்க்கம் வந்து 25 25 4ஆல பெருக்குங்க 100 100 3ஆல பெருக்குங்க 300 எக்ஸ் மறை 5 கணம் 125. அப்ப கடைசியா ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். 3a நேர் 2b முழுவதின் கணம். 3 இருந்தா 3a முழுவதின் கணம் நேர் 3 தர இந்த இடத்துல உள்ளது 3a 3a முழுவதின் வர்க்கம் தர 2b நேர் 3 தர 3a தர 2b முழுவதின் வர்க்கம். முதலாவதுக்கு வர்க்கம், அடுத்து இரண்டாவதுக்கு வர்க்கத்தை மாத்தி விட்டது. நேர் 2b முழுவதின் கணம். 3 கணம் 27 a கணம் நேர் 3 வர்க்கம் 9 93 27 27 2ஆல பெருக்கு எண்கள்லாம் 54. எழுத்துல பாருங்க ஏக்கு வந்து வர்க்கம். இந்த இடத்துல வர்க்கம் இருந்தா ஏக்கு சொந்தம் வர்க்கம். பிக்கு வந்து வர்க்கம் இல்ல, நேரடியா பி. நேர் 2 வர்க்கம் 4 3 12
12 3ஆல பெருக்கினா 36 ஏ பி வர்க்கம். ஏன்னா பிக்கு வர்க்கம் இருக்கு. நேர் 2 கணம் 8 பி கணம் கட்டாயம் பிக்கு கணம் எழுதணும். எழுதிக்குங்க. அடுத்து பார்ப்போம். உங்களுக்கு வந்து இதை நான் சொல்றேன் என்னன்னா, இது ஒரு கணத்தின் விரிவு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் கேட்கிறேன். இது எந்த கணத்தின் விரிவு? இதெல்லாம் ஒரு ஆர்டரா இருக்கு. 3 இங்க 3 ஏல வர்க்கம் பி ஏபி வர்க்கம் வர்க்கம் எல்லாம் மாறி இருக்கு. அப்படி இருந்தா நீங்க தேட வேண்டிய என்னன்னு சொன்னா, ஆரம்பத்துல உள்ள ஆரம்பத்துல இருக்கு ஏஆ இருந்தா ஏ, இறுதியில வந்து பி. ஆனா குறியீடை பார்க்கணும். இந்த இடத்துல குறியீடு வந்து நேரா இருந்தா நேர், பி முழுவதின் கணம்னு எழுதி விட்டுறோம். அடுத்து நான் சொல்றேன், இது ஒரு கணத்தின் விரிவு. இது எதெண்ட விரிவுன்னு கேட்டா, ஆரம்பத்துல உள்ள என்ன பாருங்க, 8ங்கிறது எதெண்ட கணம் 2. எக்ஸ் கணமா இருந்தா எக்ஸ் கணத்தை இல்லாமக்கி எழுதணும். அடுத்து இறுதியில் உள்ளதை பாருங்க, 125. 125 எதெண்ட கணம் 5 கணம். 5 இருந்தா எப்படி? சரி, 5 முழுவதின் கணம். இதுக்கான விரிவு. அப்போ உங்களுக்கு இதுல என்னன்னு சொன்னா, கணத்தின் விரிவை தந்துட்டு எதெண்ட கணம்னு கேட்ட இந்த மாதிரி செய்யணும். அடுத்து பாவம் 3வது கேள்வி, 64 எக்ஸ் கணம். 64 எதெண்ட கணம் 4. எக்ஸ் கணமா இருந்தா எக்ஸ். இதுல இருக்கு இந்த இடத்துல நல்ல கவனியும் குறியீடு. குறியீடு என்ன இருக்கு? மறை. அப்ப மறை 125னா 5 முழுவதின் கணம். ஆரம்பத்துல இருக்கு 27 கணம். 27 எதெண்ட கணம் 3a. இறுதியில இருக்கு 8b கணம். 8 எதெண்ட கணம்? குறியீட பாத்தீங்கன்னா நேர். 8 வந்து 2 கணம், பி கணமா இருந்தா பி பிரக்கெட் பண்ணியாச்சு, முழுவதின் கணம்னு எழுதி விடுங்க. எழுதிக்குங்க. கவனிங்க, நம்ம வந்து கடந்த கிளாஸ்ல வந்து பார்த்த மாதிரியே வர்க்கத்துக்கு என்ன விரிவு பார்த்தோம். வர்க்கத்தின் விரிவு வந்து ஒரு எண் எப்படி வர்க்கத்தின் விரிவு வந்து கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி 22 கணம். 22 கணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும். அப்ப நான் ஏற்கனவே அதை நான் விளங்கப்படுத்திருக்கேன் உங்களுக்கு. 22ன்னு சொன்னா எதுக்கு இடையில உள்ள எண் 20க்கும் 30க்கு. அப்ப 20 கிட்ட இருக்கா 30 கிட்ட இருக்கா 20. ஏன்னா 20ஓட 2 கூட்டினா 22, 30ல இருந்து 8 கழிக்கணும். அதனால அருகில உள்ள எண் எது? 22. அப்ப 22 சார்பா, சாரி 20 சார்பா எழுதுறதா இருந்தா 20 சக 2 முழுவதின் கணம். இப்ப இந்த கணத்துக்கான விரிவு எழுதுவோம். நம்ம படிச்சது என்ன? ஆரம்பத்துல எது இருக்கோ அதெண்ட கணம் 20 இருந்தா 20ன் கணம். நடுவுக்கு எழுத படிச்சோம் 3 எழுதிட்டு ஆரம்பத்துல எது இருக்கோ அதுக்கு வர்க்கம். அப்ப 20 இருக்கனால 20ன் வர்க்கம் தர 2. அடுத்து 3 தர 20 தர 2ன் வர்க்கம் நேர் 2ன் கணம். ஆரம்பத்துல இந்த விரிவை பத்தி நம்ம பார்த்துட்டோம். 20 கணம் எழுதுறதுக்கு 2 கணம் தெரிஞ்சா போதும். 2 கணம் 8. 20 3 தடவை பெருக்குனா 3 பூஜ்ஜியங்கள் எழுதி விடுது. அப்படி இந்த இடத்துல பாருங்க, வர்க்கத்தை எழுதி தான் பெருக்கணும். சில பேருக்கு தெரியும் 20 வர்க்கம் 400. 400 3ஆல பெருக்குங்க. 400 3ஆல பெருக்குனா 1200. 1200 2ஆல பெருக்குங்க. 1200 2ஆல பெருக்குனா 2400. நேர் 2 வர்க்கம் 4. 4 12. 12 2ஆல பெருக்குனா 24. இன்னொரு பூஜ்ஜியத்தை சேர்த்து விடுங்க, 240. 2 கணம் வந்து 8. 8000 2400. 10400. 10400ஓட 240 கூட்டினா 10648. அடுத்து பாப்போம் இரண்டாவது ஒரு கேள்வி. அப்ப இரண்டாவது கேள்வியில இருக்கு உங்களுக்கு 48 கணம். அப்ப 48 வந்து 40க்கும் 50க்கும் இடைப்பட்ட எண். அப்ப 40 சார்பா எழுதுறதை விட 50 சார்பா எழுதுவோம். 50 மறை 2 முழுவதின் கணம். அப்ப விரிவெழுதக்குள்ள நம்ம பார்த்திருக்கோம் 50ன் கணம் மறை 3 தர 50ன் வர்க்கம் தர 2 நேர் 3 தர 50 தர 2ன் வர்க்கம் மறை 2ன் கணம். குறியீடு தெரியுதா? நேர்மறையா இருந்தா நேர் மறை நேர் மறை அதே ஆர்டர்ல தான் எழுதணும். 50ன் கணம் எழுதுறதுக்கு 5 கணம் உங்களுக்கு தெரியும் 125. 50 3 தடவை பெருக்குனா 3 பூஜ்ஜியம். 5 வர்க்கம் 25. அப்ப 50 வர்க்கம் 2500.
2500 நீங்க 2ஆல பெருக்குனா 5000, 5000 3ஆல பெருக்குனா 15000. நேர் 2 வர்க்கம் 4, 4 12, 12 5ஆல பெருக்குவோம். 12 5ஆல பெருக்குனா 60, இங்க ஒரு 0 இருக்கு 600. 2 கணம் வந்து 8. 12500 கழிக்கணும் 1,25,000. அதுல இருந்து கழிச்சு விடுங்க 15,000. 1,25,000 இருந்து 15,000 கழிங்க. 15,000 கழிச்ச எவ்வளவு? 1,10,10,000. 1,10,10,000 600. 1,10,10,600. 10,600ல இருந்து 8 கழிச்சு விடுங்க 592. 1,10,592 சொல்ற விட வரும். எழுதிக்கங்க. சரி, அப்ப நம்ம பார்த்தோம் வீடியோ 4. இன்னைக்கு பார்த்தோம் வீடியோ 4ல வந்து கணங்களின் விரிவை பத்தி பார்த்துருக்கோம். அப்ப Zoom கிளாஸ்ல ஜாயின் ஆக ஐடியா உள்ளவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் ஒன்று பண்ணி விடுங்க. போர்டில் தெரியுற ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு. அடுத்து வீடியோ 5 நம்ம படிக்க போறது என்னன்னு சொன்னா காரணிப்படுத்தல். அப்ப காரணிப்படுத்தல் ரொம்ப முக்கியமான பாடம் ஒன்று. அப்ப அதை வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதோட கிளாஸை முடிப்போம்.